எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் காப்பர் கிச்சன் போனோம். இங்கேருந்து நம்ம அவினாசி அந்த ரோட்டில் இருக்கிற அந்த காப்பர் கிச்சன் தான் போனோம். ரொம்ப நாள் அங்கே போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். சரி, நல்லா டைம் கிடச்சிச்சு. சரி, இங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் போனது இஃப்தார் சாப்பிட்றதுக்கு தான். நாங்கள் போனால் மெனு கொடுத்தாங்க. மெனுவில் பிக்சரோடு இருந்துச்சுங்க எல்லா ஃபுட்டுமே. நான் கேட்டேன், இந்த மெனுவில் பிக்சரோடு இருக்குது, இதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இதே மாதிரி தான் சார் ப்ரெசன்டேஷன் வரும், அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. இந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் அப்படின்னாங்க. அங்கே சர்வீஸுமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு கிரேட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னம்னா, நாங்கள் போன நேரத்தில் அங்கே இஃப்தார் பாக்ஸ் இல்லை, காலியாகிருச்சு அப்படின்ட்டாங்க. நான் அதுக்கு தான் கொஞ்சம் கோவப்பட்ட மணிக்கு கொஞ்சம் கையெல்லாம் நீட்டி பேசுகிறேன். நான் அதுக்கு தான் பேசினேன், இஃப்தார் பாக்ஸ் இல்லை. ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனேன். ஆனால் அவங்க இல்லைன்ட்டாங்க. நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா 7 o'clock முன்னாடியே போயிருங்க. நாங்கள் வாங்கின இந்த சிக்கன், இது அப்படைசர் சிக்கன் ரோல்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இது சிஸ்லர்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் சிஸ்லர் பிளேட்டே கீழே இல்லை. நான் அது கேட்டேன், இல்லை சார் ரொம்ப ஸ்மோக் வரும், ரொம்ப கூட்டம் இருந்தால் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. மற்றபடி சர்வீஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அவங்க என்னென்னா சும்மா டேபிளில் வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரிலாம் இல்லை. அவங்க கேட்குறாங்க, சார் ஸ்டார்டரோடு சேர்த்து கொடுக்கணுமா, இல்லை ஸ்டார்டர் ஃபஸ்ட்டு கொடுத்து அப்புறமேட்டு கொண்டு வரவான்னு. நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எல்லாமே மொத்தமாக கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா, ஸ்டார்டர் சிக்கனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளி பரோட்டா, பிரியாணி, அப்புறம் நானு, இந்த இதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது போக மெயினாக மிச்சம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. செட்டிநாடு சிக்கன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் போனால் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு சிக்கன். சீரியஸாகவே இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி எண்ணெய் ஊற்றிடுவாங்க. அவங்க ப்ராப்பராக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்றப்பே அந்த டேஸ்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு. அது போக அவங்க கொடுத்த அந்த சிக்கன் அப்படைசர் இருக்குல்ல, அதுவுமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கீழே பிரியாணி ரைஸ் வச்சு பாயில்டு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்லா டேஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் ஏற்கனவே. ஆனால் என் ஃபேமிலி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு, இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. என் பையன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். பெரியவன் தான் எனக்கு ரொம்ப, அவன் ஆக்சுவலாக சாப்பிட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த நான் மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இங்கே கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்ததில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் கேட்டேன், குக் பண்ணது நார்த் இந்தியன் நான் ஆமான்னாங்க. அதே மாதிரி தான் கிளி பரோட்டாவுமே உள்ளே இந்த கிளி பரோட்டாவுக்கு நம்ம நார்மல் சால்னா தான் ஊற்றுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட கேட்டேன், இது நார்மல் சால்னா ஊற்றி பண்ணிங்களா இல்லை சிக்கன் குழம்பு ஊற்றி பண்ணிங்களா பிரதர்னு. இப்போ அவர் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லைனா ஒரு எக்கு வந்துடும், அதுபோல் சிக்கன் பீஸ் வச்சு சிக்கன் டைட்டாக இருக்கிற சிக்கன் கிரேவி வச்சு தானே நாங்கள் பண்ணுவோம், அது வச்சு தான் நாங்கள் கிளி பரோட்டாவே பண்ணுவோம், சால்னா ஊற்றி பண்ண மாட்டோம் நாங்கள். ஆனால் ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும். இங்கே நிறைய பேர் சால்னா உள்ளே ஊற்றி பண்ணிடுறாங்க. நான் ஷெஃபாக இருக்கனால எனக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்டில் சால்னா ஊற்றிடுவாங்க. ஆனால் இவங்க சிக்கன் கிரேவி ஊற்றி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே கேட்டு சர்வீஸ் பண்ணார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பரோட்டாவை அழகாக கட் பண்ணி ப்ராப்பராக எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணார். 2 பரோட்டா இருந்துச்சு அதுக்குள்ளே. கடைசியாக அந்த மில்க் ஷேக்கோடு முடிச்சுக்கிட்டோம். மில்க் ஷேக் என் பையன் கேட்டான் தான் ஆர்டர் பண்ணது, அதனால் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பில்லு இந்த லாஸ்ட்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.